தவிக ஆட்சியை கவிழ்க்க சென்னை ஈசிஆர் மற்றும் கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் சல்லி ஆலோசனை நடைபெற்றதாக போலீசார் நடத்திய விசாரணையில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தவிக ஆட்சியை கவிழ்க்க சென்னை ஈசிஆர் மற்றும் கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் சதி ஆலோசனை நடைபெற்றதாக போலீசார் நடத்திய விசாரணையில் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. IPTS எனும் நிறுவனம் நடத்தி வரும் திருநாவுக்கரசு தவிக MLA-வை நேரடியாக தொடர்பு கொண்டு பேரம் பேசியதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்க ஈசிஆர் இருக்கக்கூடிய நட்சத்திர ஓட்டர்களை திமுக அதிமுக பிரமுகர்கள் இணைந்து கூட்டு சதி நடத்தி ஆலோசனைகளில் ஈடுபட்டு அதன் பின்பாக பேரம் பேசியிருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இதுவரை இந்த விவகாரத்துல 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சிலரிடம் தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இளையராஜாவை சில தினங்களுக்கு முன்பு கைபேசி தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்ற யூடியூபர் தான் ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் முக்கிய கட்சி சார்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தொடர்பு கொண்டு பேசுவதாகவும் கூறிவிட்டு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பின் போது நாங்கள் சொல்லும்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு சன்மானமாக உங்களுக்கு 35 கோடி ரூபாய் தருவதாகவும் ஆசை வார்த்தை கூட்டியுள்ளார். நீங்கள் கஷ்ட காலத்தில் இருக்கிறீர்கள், உங்களுடைய கஷ்டங்களாங்கிறது தெரியும், இந்த 35 கோடி ரூபாய் உங்களுக்கு பெருமளவு உதவியாக இருக்கும் என்றெல்லாம் ஆசை வார்த்தையில் கூறியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த இளையராஜா தனக்கு விருப்பமில்லை என்று கூறிய போதும் விடாமல் தொடர்ச்சியாக அவர்கள் வாட்ஸ்அப் கால் மூலமாக பேசி உங்களுக்கும் இதை பற்றி வெளியே கூறினால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றெல்லாம் இருக்கிறார்கள். இது குறித்து புகாரானது கடந்த 29ஆம் தேதி அன்று காவல் ஆணையரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு தன்னிடம் தனது மக்கள் பணிகளை செய்யக்கூடாது என்பதற்காகவும் தன் பேச்சுக்கு உடன்பட லஞ்சம் தர முயற்சித்தோடு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மிரட்டல் விடுக்கும் வகையில் செயல்படக்கூடிய திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை திருநாவுக்கரசு, மாடம்பாக்கத்தை சேர்ந்த சீனிவாசன், குரோம்பேட்டை சேர்ந்த ராஜேஷ், கரூரை சேர்ந்த கார்த்திக், ரமேஷ் உள்ளிட்ட நபர்கள் எல்லாம் கைது செய்திருக்கிறார்கள். 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 2 பேரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில திமுக பிரமுகர்களாக கார்த்திக் மற்றும் ரமேஷ் கரூரை சேர்ந்த இவர்கள் இருப்பதும் சட்டமன்றத்தில் சபாநாயகர் கொடுத்த தீர்மானத்தின் போது அதற்கு எதிராக தவிக சட்டமன்ற உறுப்பினர் நடந்து கொள்வதற்கு 35 கோடி பணம் தருவதற்கு நரேஷ் என்பவரை அணுகி சென்னை ஈசிஆர் உள்ள நட்சத்திர ஓட்டுகள் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதும் அதன் பேரில் நரேஷ் அவரது நண்பராக கூடிய தியாகராஜன் என்பவர் மூலமாக அதிமுக பிரமுகரும் நாடாளுமன்ற நடத்தக்கூடிய சீனிவாசன் மற்றும் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடிய செல்வன், போலி பத்திரிகையான ராஜேஷ் அவர்களை அழைத்து கிண்டியில் உள்ள நட்சத்திர ஓட்டுகள் வைத்து சதி திட்டத்தையும் அவர்கள் திருப்பி நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இளையராஜாவை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். முதலில் போலி பத்திரிகை இருக்கக்கூடிய ராஜேஷ் என்பவர் 2 முறை தொடர்பு கொண்டு பேசியதும் அவர் செவி மடுக்காத நிலையில திருநாவுக்கரசை நேரடியாக இளையராஜாவிடம் பேசி இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கைது செய்யப்பட்ட 5 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில 2 நபர்களிடம் விசாரணையானது நடப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.